ஹாப்பி பர்த்டே டு யூ. யார் பர்த்டே இன்னைக்கு? ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து ஜோமாவுக்கு வந்து பர்த்டே. இந்த கேக் எல்லாமே நாங்கள் எதுவுமே செலிப்ரேட் பண்ணல, எதுவுமே செய்யல. இது எல்லாமே உங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் யாருமா? அண்ணா. அண்ணாவா? அண்ணா பேர் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இடையில கேக் கட் பண்ணுறதுக்குள்ள கத்தியை வந்து உடச்சிட்டான். பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு மூடில் நாங்கள் இல்லை. சரி, இவங்க தான் வந்து ஆர்டர் பண்ணி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, கேக் கட் பண்ணிடலாமா? நாங்கள் ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே முடிஞ்சாச்சு. எபியோட பெரியப்பா பசங்க தான் வெஸ்லினும் ஜெஸ்லினும். அவங்க தான் எப்படியும் கேக் கட் பண்ணி ஆகணும்னு இன்னைக்கு இதுக்காகவே இங்கே வந்தாங்க. ஆக்சுவலாக கேண்டில் அவன் ஊதி அணையலை, இங்கேருந்து நாங்கள் ஊதினோம். அவனோட சின்ன சந்தோஷம் தானே எங்களோட சந்தோஷம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எபியாலாம் நடக்க முடியாதுன்னு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எபிக்கு வந்து அதெல்லாம் ஃபீலிங்கே இருக்காது. எப்போ எனக்கு பிறந்த நாள் கேக் கட் பண்ணணும், அதில் தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். சரி, அவனோட சந்தோஷத்தை நம்ம குலைக்க வேண்டாமேன்ட்டு இன்னைக்கு வெஸ்லினும் ஜெஸ்லினும் கொண்டு வந்த கேக்கை நாங்கள் கட் பண்ணியாச்சு. இது எபிக்கு அக்கா கொடுத்த கிஃப்ட்டு. என் பொண்ணை நான் சொல்லியே ஆகணும். உண்மையிலே அவர் தம்பிக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா. ஏன்னா நாங்கள் நல்லது கெட்டதுக்கு எதுவுமே போகிறது கிடையாது, ஒரு டூருக்குன்னு போகிறது கிடையாது இவனுக்கு. அதனால் என் மகன் வந்து அவளோட அந்தந்த பருவத்துக்குரிய எல்லா சந்தோஷத்தையுமே தம்பிக்காக தியாகம் பண்ணியிருக்கா. அதை பெருசாக எடுத்துக்கிட்டதும் கிடையாது. வெஸ்லினும் ஜெஸ்லினும் வரனால அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஏன்னா அவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போவாங்க, அவனோட விளையாடுவாங்க, அவனோட நேரம் செலவிடுவாங்களா. அதனால் அவனுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி. அவன் இந்த மொபைலெல்லாம் அடிக்கடி ஏதாவது பார்க்குறதுனால அதில் பிறந்த நாளுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்கல்ல, அதனால் அக்காட்ட எனக்கு கிஃப்ட் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தான். அவளும் இன்றைக்கி காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. பிறந்த நாள் வந்து டிசம்பர் 22. நான் வந்து லேட்டாக தான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக மொத்தத்தில் எங்களுக்கு கடவுள் தந்த பரிசு தான் எபி. அவனு பத்திரமா பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நாம் எப்போதும் நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.